இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா கேரட்டு பீன்ஸு பொரியல் செய்ய போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு அடுப்பு பற்ற வச்சுக்கோங்க. அடுப்பு மேலே ஒரு கடாயை வச்சுக்கோங்க. கடாய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கடுகு ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே கடலைப்பருப்பு, அது கூட கருவேப்பிலை, பொரிஞ்சதுக்கப்புறம் வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம், பச்சை மிளகாய். வெங்காயம் ஆட் பண்ணதுக்கப்புறம் காய் ஆட் பண்ணிக்கலாம். கேரட்டு, பீன்ஸு இது ரெண்டுமே கட் பண்ணி வச்சுருக்கேன் பொடிசாக. ரெண்டையும் சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போது சால்ட் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு ஆட் பண்ணி, கூடவே கொஞ்சமாக மஞ்சள் ஆட் பண்ணிக்கேன். இப்போ ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். உங்களுக்கு காரம் தேவை இன்னும் கொஞ்சம் அப்படின்னா நீங்கள் இன்னொரு பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா ஒரு 1/4 ஸ்பூன் மிளகாய் தூள் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நான் வந்து காரம் எனக்கு இதுவே போதும், அதனால் நான் ரொம்பலாம் ஆட் பண்ணல. இப்படியே இது கூட இப்போ தண்ணி ஆட் பண்ணி வேக வச்சிடலாம். தண்ணி ஆட் பண்ணிக்க. தண்ணி ஆட் பண்ணிவிட்டேன். காய் வேக அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. காய்க்கு மேலே முழுக அளவுக்கு தண்ணி இருந்தால் போதும். ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். இப்போது ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சிடலாம். அடுப்பு வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டில் வச்சிடலாம். நல்லா தண்ணி ஃபுல்லாக சுண்டட்டும். இப்போ தட்டு எடுக்கலாம். எடுத்தாச்சு. தண்ணி எல்லாமே சுண்டிட்டு சிம்மில் வச்சுட்டேன். இப்போ வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். தண்ணி எல்லாமே சுண்டிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். தண்ணி எல்லாமே சுண்டிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். தண்ணி அதிகமாக நம்ம யூஸ் வேக வைக்கிறதுக்கு தண்ணி ஊற்றுனதுனால வைக்க தண்ணி ஆட் பண்ணாலும் அதனால் உப்பு வந்து கம்மியாகிட்டு இருக்கும். ஏன்னா நம்ம சால்ட் உப்பு யூஸ் பண்ணோம்ல, அதனால். ஓகேங்களா? அதனால் நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு உப்பு வேண்டாது நீங்கள் ஆட் பண்ணுறதா இருந்தால் பண்ணிக்கலாம். நீங்கள் முட்டை உடச்சி ஊற்றதா இருந்தாலும் இது கூட வந்து முட்டையும் உடச்சி ஊற்றலாம். இல்லை தேங்காய் வந்து துருவி கூட நம்ம ஆட் பண்ணி போட்டுக்கலாம். நான் எதுவுமே போடல, அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு போகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.